பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். சக்தி ஒடுங்குவதே சக்திக்கு அழகு. பிண்டமான மெய்யில் சக்தியை ஒடுக்கி மெய்யுணர்வோடு இருப்பவர்களே அறம் வழுவாதவர்கள் ஆவர். உலக படைப்பினை உணர்ந்த அவர்களே ஆற்றல் மிகுந்த சக்தியை ஒடுக்கி பரத்தோடு இணைந்து சிவமாகிறார்கள். மெய்யை உணராமல் சீவனை இயக்கும் ஆற்றலான சக்தியை உணராமல் தன்வினை அறியாமல் அறங்கூறும் வாழ்வை வாழாமல் புறத்திலுள்ள அழியும் பொருள்களை தேடி அலைந்தவர்கள் முடிவில் சவமாகிறார்கள். சக்திதான் வினையை உருவாக்கி விதியாக அமைந்து மீண்டும் பிறவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆக இங்கு படைப்பு பொருளாக சக்தி இயங்குகிறது. படைப்பின் இரகசியங்கள் சிலருக்கு இயற்கையாகவே பேரண்டமே உணர்த்தி இறையை அடைய வைக்கும் பணிகளை செய்ய வைத்து சக்தியை மெய்யினில் ஒடுங்கச் செய்து மெய்ஞானியாக மாற்றிவிடுகிறது. அப்படி படைக்கப்பட்டவர்கள் இறையோடு ஒன்றியவர்களாவர். அவர்களே இந்த உலகோருக்கு உபதேசம் செய்யக்கூடிய குணப்பண்புகளோடு விளங்குவார்கள். அத்தகையோர் சக்தியை முறையாக கையாண்டு சிவத்துடன் கலந்திடுவார்கள். பிறருக்கு பேரறிவை அடையும் வழிகளை சொல்லி ஊக்கமும் தந்து சக்தியை ஒடுக்கும் ஆக்கப்பூர்வமான வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டுவார்கள். படைப்புகளுக்கு உதவும் படைப்பாளிகளான அவர்கள் என்றும் நீங்காத புகழோடும் உலகோரால் மதிக்கத்தக்க சொத்தாக இருப்பார்கள். இங்கு புறத்தில் நிரந்தரமற்ற சொத்துக்கள், பொருள்கள், உடைமைகள் மீது பற்றற்று இருப்பார்கள். இங்கு தன் சீவனை தவிர வேறொன்றும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து பிற சீவிதங்கள் ஆன்ம வாழ்வை வாழ வழிகாட்டியாக இருப்பார்கள். இங்கு சக்தி இயக்கமே உலகியலை இயக்குகின்ற பேராற்றலாகும். அதுவே ஒன்றோடொன்று கலந்து எப்போதும் ஒவ்வொரு வினையினை உண்டாக்கி மாற்றத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கும். அது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறி மாறி இயங்குவதால் எங்கும் ஒரே நிலையாக இயங்காது. பன்முகத்தன்மை உடையது. அது பெண் தன்மை உடையதால் நிரந்தரமாக ஓர் இடத்தில் ஒடுங்காது. கதியான காற்றாக இருக்கின்ற அது காளியாட்டம் ஆடி சிவத்தோடு ஐக்கியமானால் மட்டுமே அதற்கு மதிப்புண்டு. ஆனால் அது எப்போதும் சிவத்தை ஆட்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கும். சிவமானது ஒரே இடத்தில் உறுதியுடன் இயங்கி சக்தியை ஒடுக்குவதே அதன் ஆளுமையாக இருக்கும். இதைத்தான் சிவபுராணமும் கூறுகிறது. சக்தி இல்லையெனில் இந்த உலகமே இயங்காதுதான். அத்தகைய சக்தியால் தான் எல்லாம் இயங்குவதால் மனித வாழ்வில் பெண் தன்மை உடைய சக்திக்கு நமது முன்னோர்கள் பல நெறிமுறைகளை அன்றே வகுத்து வைத்தார்கள். சக்தியானது பாகுபாடு உடையதாக, நிலைத்தன்மை அற்றதாக, அடிக்கடி மாறும் தன்மையை கொண்டு இயங்குவதால் வினையை அறியாமல் வினையை பெருக்கி தானும் நிம்மதியை இழந்து பிறர் நிம்மதியையும் இழக்க வைத்து சிவத்தை மிதிக்கும் செயலையே செய்யும். ஒரு சிலர் மட்டுமே அப்படியான சக்தியானது மிதித்தாலும் அதன் தன்மை அறிந்து அதனுடனே பயணித்து பெறுகின்ற பாடத்தால் தன்னுள் உள்ள சக்தியை ஒடுக்கி சிவமாகின்றார்கள். சிலர் புறத்திலும் ஒடுக்க முடியாமல் அகத்திலும் ஒடுக்க முடியாமல் சவமாகிறார்கள். ஜீவ ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞானம் என்கிறது ஓர் சித்தர் பாடல். சக்தியை உணராமல் வாழும் சீவிதர்களின் வாழ்வு வேறு. சக்தியான ஆற்றலை தன்னுடைய சீவனுள் ஒடுக்கி பரஞானம் அடைந்த அருட்சீவதர்களின் வாழ்வு வேறு. இந்த மண்ணில் ஒரு கரு உற்பத்தியாகும் போதே அதனின் வினை இன்னதென்று முடிவு செய்து அனுப்புவதுதான் பேரண்டமான இறைவனின் பணியாகும். சில அருட்சீவிதர்களுக்கு இந்த பேரண்டமான கடவுளே அருள்வாக்கு அருள்வான். அதில் பெறப்பட்ட ஞானத்தின் மூலம்தான் அருள் மூலமாகும். அதுவே திருமூலம் எனவும்
அதை உலகுக்கு உரைத்ததால் அவரை திருமூலர் என்று நாம் அழைக்கிறோம். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்கிறது சிவஞான போதம். அதாவது நம்முடைய தமிழ் இலக்கணத்தில் உயர்திணை, அக்ரிணை என இரண்டாக கூறுவது மரபு. அவற்றுள் ஆண் பெண் பாகுபாடு உண்டு. உயிருள்ள பொருள்களில் ஆண் பெண் பாகுபாடு உள்ளது. ஆனால் அக்ரிணை பலவற்றில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. ஆக உயர்திணையை ஆண் பெண், ஒருவன் ஒருத்தி, அவன் அவள் என்றுரைப்பது நம்முடைய மரபு. அக்ரிணையை ஒன்று அல்லது அது என்று குறிப்பிடுவதும் நம்முடைய மரபுதான். எல்லா உயிர்களிலும் தோன்றுதல், நிலை பெற்றிருத்தல், ஒடுங்குதல் என்ற முத்தொழில்கள் நடக்கின்றது. இந்த 3 தொழில்களும் எதுவுமே சக்தியின் துணையின்றி நிகழ்வதில்லை. எல்லாம் சக்திமயம்தான். அந்த சக்தி ஒடுங்கினால் சிவமயம்தான். உலகத் தொகுதி, தோற்றம், நிலை, இறுதி என்னும் முத்தொழில் உடைமையான் ஒருவனால் தோற்றப்பட்டு நின்று உள்ளதேயாம் என்கிறது சிவஞானமா பாடியம். அதாவது தோன்றுதல், நிலை பெற்றிருத்தல், ஒடுங்குதல் என்ற முத்தொழில்களில் நிலை பெற்றிருத்தல் மட்டும்தான் நாம் கண்ணால் காணக்கூடியது. தோற்றமும் ஒடுங்குதலும் கண்ணால் காண முடியாது. அதாவது மாயையும் உலகமும் வித்தும் மூளையும் என்று ஓமை கூறலாம். வித்துக்கு ஆதாரமான நிலம் குளிர்ந்தால் மட்டுமே வித்து முளைக்கும். ஆக முளைக்கு ஆதாரம் வித்து, வித்துக்கு ஆதாரம் நிலம். மனித பிறப்பும் அப்படித்தான் நடக்கின்றது. அதுபோல் உலகத்துக்கு ஆதாரம் மாயை, மாயைக்கு ஆதாரம் சிவசக்தி. அந்த சக்தி சிவனுக்கு வேறாக இல்லை, ஒன்றியே சிவசக்தியாக இருக்கிறது. ஆக மாயையில் தோன்றும் உலகத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன் என்பது இங்கு புலனாகிறது. இங்கு தோன்றுவது அனைத்தும் மறையும். மறைவதிலிருந்தும் சிலவானது தோன்றும். உதாரணத்திற்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய பூதங்களாலும் அழிவு வருகின்றது. இங்கு உள்ள பொருளே தோன்றி நின்று சக்தியின் இயக்கத்தால் தான் அழிகிறது. மனிதர்களும் சீவசக்தியின் வினையாலே தோன்றி சக்தியால் நின்று சீவனை இழந்து மறைகின்றார்கள். அதனை இயக்கும் ஒருவன்தான் பேரண்டமான இறைவன் என்னும் சிவம். உலக இயக்கங்கள் யாவுமே ஒருவன் திட்டமிட்டு நடத்துவதாலே அதனுள்ளே ஒடுங்கிய எல்லாம் நடக்கின்றது. பள்ளி, அலுவலகம், தொழிற்சாலை, பணியிடம், சட்டமன்றம், பாராளுமன்றம் என எல்லாமும் ஒருவர் இயக்கத்தில்தான் கூடுதலும் ஒடுங்குதலும் கலைதலும் என நடக்கின்றது. அதுபோன்று இங்குள்ள எதுவுமே தானே தோன்றாமல் கடவுள் ஒருவனாலே தோற்றுவிக்க தோன்றுதலும் நிற்பிக்க நிலை பெறுதலும் ஒடுங்க ஒடுங்குதலும் உடைய பண்பாக இருப்பதால் கடவுளை ஒடுங்கி என்று கூறுகிறார் மெய்கண்டார். ஒடுங்கி என்பது பெயர் சொல்லே ஆகும். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற முறையே சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை என 3 சக்திகளும் நிலை பெற்று அண்டமான பரம்பொருள் வழி நின்று வினைக்கு தகுந்தவாறு செயல்படுகின்றன. அப்படி இந்த உலகமே ஒப்பற்ற பரம்பொருளாலே எல்லாமும் படைத்து காக்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த பரம்பொருளிடமே சக்தியானது ஒடுங்கியும் விடுகிறது. இங்கு செய்த வினையின் பயனாக வந்து சக்தி இயங்குவதால் அவரவர் வினைகள் நீங்கும் பக்குவமான வாழ்வை வாழ வேண்டும் என்று தெளிய வேண்டும். இந்த காரியமாகிய உலகம் அறிவில்லாத சடப்பொருள் என்பதை உணர வேண்டும். சிற்றறிவு உடைய மனிதர்கள் வினைக்கொப்ப சக்தியின் மூலம் இயங்கி ஆணவம் அகந்தையுடன் செயல்பட்டும் பாசபந்தத்தால் கட்டுண்டும் மும்மல ஆணவ கண்ம மாயையில் வாழ்வை செலுத்தி பாவ சாப வினை கருமங்களை உருவாக்கி விடுகிறார்கள். அதனால்தான் இங்கு தோன்றி இந்த பிறவிலேயே முழுமையடையாமல் அழிந்து மீண்டும் பிறவி கணக்கை தொடர்கிறார்கள். இப்படி வினைக்கொப்ப முறைப்படுத்தி முற்றறிவும் பேராற்றலும் படைத்தவராக இருக்கின்ற பேரண்டமான கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் சிவசக்தியாக இருந்து கொண்டே
எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. சிவம் சக்தியின் வினையை பார்த்தபடி சுயம்பாக நிலைத்திருக்கும். சக்தியானது புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு சிவத்தை எதிர்த்து அவத்தை நோக்கியே ஓடும். அந்த அழிவிலிருந்து வேறொரு ஆற்றலாக மீண்டும் தோன்றுகின்ற தன்மையுடையதாக இருக்கும். அது எல்லா படைப்புகளுக்கும் பொருந்தும். ஆதலின் நம்முள் இயங்குகின்ற சீவசக்தியை உணர வேண்டும். புறமாயை சக்தியை உணர்ந்து தான் கொண்ட சீவிதங்களுக்கு கடமை செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமின்றி வினை உண்டாகாத நல்ல செயல்கள் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். பாசத்தால் சக்தி வீழ்த்தும், அன்பால் சக்தியானது ஒடுங்கும். அன்புடன் கருணையுடன் பேதமின்றி கொடுத்து வாழும்போது சக்தியானது அன்பின் வசமாகி ஒடுங்கி சிவசக்தியாகி விடுகிறது. தொல்லை பிறவியும் நீங்கி விடுகிறது. சக்தி ஆளவும் வைக்கும், வீழவும் வைக்கும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.